அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் பலவுள் தெரிக குருவின சிறுவின நெடுவினா பகுதிகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறனறிவும் பகுதியில் பலவுள் தெரிக கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. இதற்கான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 மையோ மர கதமோ மறிகடலோ மலைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக. இதில் பார்த்தோட மையோனா கருமை, அது மாதிரி பச்சை, நீலம், இந்த மூன்றுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பழுப்பு கிடையாது, அதனால் விடை பழுப்பு. அடுத்து தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி வினாவாக அமைத்து எழுதலாம் அப்படின்னா, கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது, இந்த மாதிரி இதான் விடையாக வரும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர். சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலம் என்பர். அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அடுத்து குருவினா பார்க்கலாம். சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. இதற்கான விடை புத்தகத்தில் பக்க எண் 100 இருக்குது, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 100 பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்கும். இதான் முதல் கேள்விக்கான விடை. அதாவது மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுகத்தி கொடியால் ஆன வேலியை உடைய கமுக தோட்டங்கள், நெல் வயல்கள், இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு. அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறது. இதான் முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி அயற்கூற்றாக எழுதுக. கலைஞர் பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் அன்பழகனார் இருக்கு. இதை எப்படி அயற்கூற்றாக எழுதலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளராகவும் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளராகவும் கலைஞர் விளங்கினார் என்றார் பேராசிரியர் அன்பழகனார். இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து 3 உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய் காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள்? இதற்கான விடை பக்க எண் 101 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வியெல்லாம் இன்றிருந்து மறைய தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். காற்றாலி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர்கள் கையில் இனி படுத்து உறங்குவாயாக. இது 3வது கேள்விக்கான விடை. இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதலாம், சரியா? உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வியெல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் என்று சொல்லி கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள் எழுதிட்டு, காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரான கையில் உறங்க சொல்கிறார்கள். இப்படி 2 பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாது. அடுத்து பாருங்கள், 4வது கேள்வி கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத முதல் கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லை பூச்செடியை பார்த்தவராரே பரதவர் கடலுக்கு சென்றனர். இதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். உழவர்கள் வயலில் உழுதனர், முல்லை பூச்செடியை பார்த்தவராரே ஆயர்கள் காட்டிற்கு சென்றனர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சிறுவினால மருத நிலத்தில் இயற்கை கொழுவிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 100 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பக்க எண் 100 பாடலின் பொருள் இருக்குல்ல, இது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆடுகின்றன, விரிந்த தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்றுகின்றன, சூழு மேகங்கள் மத்தள ஒளியாய் எழுகின்றன, மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காணப்படுகின்றன, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விடுகின்றன, மகர யாழின் தேனீசை போல் வண்டிகள் ரீங்காரம் பாடுகின்றன. இத்தகைய சிறப்புகளோடு மருத நிலம் திகழ்கிறது. இது வரல எழுதிக்கலாம். சிறுவினால முதல் கேள்விக்கான விடை. அடுத்து சிறுவினால 2வது பாருங்கள், கம்பராமாயண பாடல் அடிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக அப்படின்னு. நம்மளுக்கு கம்பராமாயண பாடல் பகுதியிலேயே அந்த பாடல் பகுதியில் இந்த வரிகள்லாம் வரும், அதற்கான பொருளும் அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இதில் எழுதிக்கலாம். இதற்கான விடையும் கொடுக்குறேன். அதாவது இந்த மாதிரி கட்டத்தில் எழுதிக்கலாம். கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலேனா காற்றாடி போல எல்லா இடங்களிலும் தெரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர்கள் கையில். தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாடன, நீரலைகள்
திரைச்சீலைகளாய் விரிகின்றன. மகரையாளின் தேனீசை போல் வண்டுகள் ரீங்காரம் படுகின்றன. வேல நெடும்படை கண்டும் விளங்கிடும் வில்லாளோனா, யானைப்படையை கண்டும் புறமுதுகு காட்டி விளங்கிடும் வில் வீரனோ நான். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 3வது, தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 98 எழுதலாம். 98 இருக்குது. அதாவது பக்க எண் 98 நான் இந்த விடையை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது 2 எழுதிக்கலாம். நான் என்ன விடையை கொடுத்துருக்கேன்னா, மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறுங்கடலொடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். ஏன்னா ஏதாவது 2 தான் கேட்டிருக்காங்க, ஏதோ எழுதலாம். அடுத்து கல்வித்துறையை பள்ளி கல்வி உயர்கல்வி என 2ஆக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என்னும் புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராகி அழகு பார்த்தார். இதை கூட எழுதிக்கலாம். 2 பாயிண்ட் எழுதினா போதும். நான் இன்னொரு பாயிண்ட்டு கொடுக்குறேன். எது உங்களுக்கு தோணுதோ அதை எழுதிக்கிங்க. 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியம் என தொடங்கும் பாடலை இயற்றினார். இந்த 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஏதாவது 2 எழுதிக்கேன். இல்லை வேறு ஏதாவது பெருமைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடப்பகுதியில் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது 2 எழுதிக்கலாம். கலைஞர் என்ன தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்தார் அப்படிங்கிறது ஏதாவது இந்த பாடப்பகுதியிலேருந்து 2 எடுத்து எழுதினா போதும். நான் இந்த விடை தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்க்கலாம். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டை தமிழரின் திணைநிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்வதையும் அவற்றின் இன்றைய வளர்ச்சியையும் எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். அது பெருந்தொழில்னு போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு பண்டைய தமிழரின் திணைநிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்ந்தாலும் மக்களின் வாழ்வு நிலை உயர்ந்த பாடில்லை. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் பண்டைய கடற்கரை வாழ் மக்களின் தொழிலாக இருந்தது. ஆனால் இன்று அத்தொழில் நவீனமயமாக்கப்பட்டு உப்பளம் என மாறி உப்பினை பெருந்தொழில்கள் முதலீட்டில் செய்து வருகின்றனர். காய்ச்சும் நிலை மாறி தண்ணீரை வயல்களில் சேர்த்து உப்பினை மலை என அள்ளி குவிக்கின்றனர்னு எழுதிக்கலாம். அடுத்து விளைநிலம்னு போட்டுக்குங்க. இந்த மாதிரி மலைப்பயிர்களில் மலை நெல் திணை வகைகள் விளைந்தன. ஆனால் இன்று மலைப்பகுதியில் தேயிலை காபி ரப்பர் ஏலம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் விளையும் இடமாக உள்ளது. மலை நெல் உற்பத்தி இன்று வழக்கத்தில் இல்லை. அடுத்து இயந்திரமயம். நிலப்பகுதியில் அன்று மாட்டினை கலப்பையில் கட்டி நிலங்களை உழுது பயிர் செய்தோம். ஆனால் இன்று நவீன இயந்திரங்கள் மூலம் நிலங்களை உழுகிறோம், அறுவடை செய்கிறோம், களை பறிக்கிறோம். மண்ணே இல்லாத விவசாயம் நடைபெற்று வருகிறது. மனிதர்களின் கடின உழைப்பில் செய்த செயல்கள் யாவுமே இயந்திரங்கள் வழியாக செய்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நெடுவினால் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர்கள், இயற்றுமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகின்றிருக்கு. நீங்கள் புத்தகத்திலே இருக்கும் உங்களுக்கு தலைப்புகள் நீங்கள் நுழையும் முன் பகுதி முன்னுரையாக போட்டு எழுதிக்கிட்டு அடுத்து இந்த தலைப்புகள்லாம் போட்டு அதிலிருந்து ஒரு ஏதாவது முக்கியமான 2 பாயிண்ட் எடுத்து நீங்கள் எழுதினாவே நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுதிடலாம். நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். கட்டுரை எழுதுகிறப்ப தலைப்பு எழுதிக்கணும். பன்முக கலைஞர்னு தலைப்பு எழுதிக்கிங்க. அடுத்து முன்னுரை போட்டுக்கலாம். முன்னுரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருக்குவளையில் பிறந்து கலைகளில் சிறந்து போராட்ட பண்பால் உயர்ந்து தமிழுக்கும் தமிழகத்திற்கும் சிறப்பு செய்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இக்கட்டுரையில் காணும் எழுதிட்டு அடுத்து போராட்ட கலைஞர் நம்ம புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கும் போராட்ட கலைஞர் தலைப்பு இருக்கும். அதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து பேச்சு கலைஞர், இதில் ஒரு 4 பாயிண்ட். அடுத்து நாடக கலைஞர், இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக எழுதிக்கலாம். அதிலிருந்து முக்கியமானது எடுத்து நீங்களாக கூட எழுதலாம் கட்டுரை. அடுத்து திரைக்கலைஞர், அடுத்து இயற்றமிழ் கலைஞர், அடுத்து தமிழுக்கு செய்த சிறப்பு, இந்த மாதிரி போட்டு இறுதியாக நம்ம முடிவுரை எழுதிடணும். சரியா? கட்டுரை எழுதுகிறப்ப எப்பவுமே முன்னுரை முடிவுரை இருக்கணும். அடுத்து சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுகின்றிருக்கு. அதாவது அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே, தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அறிஞர் பெருமக்களே வணக்கம். இயற்கை கொழுவேற்றிருக்கும் காட்சியை பெரிய கலைஞர்களே நடப்பதான தோற்றமாக கம்பன் காட்டும் கவி தண்டலை மயில்களாட இவ்வுரையை தொடர்கின்றிருக்கு. இதை எப்படி இலக்கிய உரையை நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல இயற்கை எழிலினை பாடும்போதுன்னு எழுதிட்டு சொல் நயம் எழுதணும். சந்த நயம்னா சொல் நயம் எழுதலாம். சொல் நயம் அங்கே பாடல்கள் இருக்கும். நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். அந்த பாடல் வரிகளை எழுதிக்கிங்க. அந்த பாடல் வரிகள் எழுதிட்டு என்ற ஆட்டம் ஆடும் மயில்களின் ஆட்டத்தினை தனது சொல்லாட்டத்தால் சிறப்பு செய்தமை பாராட்டுதற்குரியதுன்னு சொல் நயம் எழுதிக்கலாம். அடுத்து சந்த நயம்னு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதலாம். குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட, இந்த இதோட சந்த நயம் நம்ம எழுதணும். சொல் நயம் எழுதியாச்சு. சந்த நயம்
மயில்கள் அழகுற ஆட வெறிதாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியது போல் தோன்ற சூளுமேகங்கள் மத்தள ஒளிய எழு மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண நீர்நிலைகள் எலும்பு மலைகள் திரைச்சீலைகளாய் விரிய மகரையாளின் தேன் ஒத்த இசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது என் கம்பன் சந்தனயத்தோடு கைபடுகிறார். இது எழுதிட்டு அடுத்து நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் போதுன்னு தலைப்பு போட்டுக்குங்க. அதில் வன்மை இல்லை, திண்மை இல்லை, உண்மை இல்லை, வெண்மை இல்லை, இந்த மாதிரி கோசல நாட்டின் சிறப்பினை சந்தனயத்தோடு பாடியுள்ளார். பாடலின் ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் இன்மையால், இயலாமையால், மேவலால் என்று ஆள் என முடிந்திருப்பது சிறப்பு. அடுத்து ராமனின் மேனியை வர்ணிக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் முடிவு. இவ்வாறு கம்பர் பல்வேறு ஊமைகளை சொல்லி ராமனின் அழகை சந்தனயத்தோடு பாடியிருப்பது பாராட்டத்தக்கது. அடுத்து தூங்கும் கும்பகரனை எழுப்பும் போது எழுப்ப கம்பர் பெண்கள் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை வருமாறு பாடலை சந்தனயத்தோடு அமைத்துள்ளார். உறங்குகின்ற கும்பகர்ணவும் கண் மாயவெல்லாம் இறங்குகின்ற தின்று காணெழுந்தி ராயர் எழுந்திரர். இந்த 4 வரிகளுக்கு இந்த 2 வரிகள் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். என்ற ஓசை நயம் தோன்றியிருக்க பாடும் அழகு தூங்குபவனையும் எழுந்திருக்க செய்கிறது. இவ்வாறு தரமான சொற்களை தேர்ந்தெடுத்து படிப்போர் உள்ளம் கவரும் வகையில் சந்தனயம் தோன்ற பாடல்களை எழுந்தியிருப்பதில் கம்பருக்கு நிகர் கம்பரே ஆவார். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுகன்னு இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது நம்ம குறிப்பு சட்டகம் போட்டுக்கலாம். குறிப்பு சட்டகம் எழுதிட்டு அதில் முன்னுரை, ஆள் உயர அனுமார், அனுமாரின் ஆட்டம், அழகும் அனுமார் வாழும், அழகுவின் ஆசை, கலைவாரிசு முடிவுரை, இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் அந்த கதையிலேருந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். முன்னுரை போட்டு இந்த 4 வரிகளும் எழுதிக்கிங்க. அடுத்து ஆள் உயர அனுமார் ஒரு 4 வரிகள் இருக்குது, இதை பார்த்துக்குங்க. அடுத்து அனுமாரின் ஆட்டம், இது ஒரு 6 வரிகள் இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து அழகும் அனுமார் வாழும், இதில் ஒரு 5 வரிகள் காப்பி பண்ணிக்கோங்க. அழகுவின் ஆசை, இதில் 5 வரிகள் இருக்குது. அடுத்து கலை வாரிசு முடிவுரை, இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இங்கே கலை ஈடுபாட்டின், சரியா, இந்த இடத்துல இல்லை, இந்த எழுத்துக்கள் மறைந்திருக்குது. கலை ஈடுபாட்டில் நல்ல கலைஞனுக்கு அப்படின்னு எழுதி கலை ஈடுபாட்டில். உங்களுக்கு சுருக்கமாக வேணுன்னா இங்கே இன்னொரு விடையும் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கூட சுருக்கமாக எழுதிக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஸ்லோ லைனர்ஸ் இந்த மாதிரி கூட படித்து எழுதிக்கிங்க. அடுத்து மொழியை ஆள்வோம் பகுதியில் இருக்குது. மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட பகுதியில் இருக்குமா? இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.